ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான 7 விதமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த 7 விதமான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கோவைக்காய் சட்னி. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே பொருந்தும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 10 கோவைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஹீட்டாக இருந்ததுக்கப்புறமா ரெட் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாயோட பச்சை வாசனை போகணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கோவைக்காயை ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு குக் பண்ணும்போது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஃப்ரை ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். தக்காளி ஃபுல்லாக நல்லா குக்காகி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கோவைக்காய், தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா சட்னியாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான கோவைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 மினிட் இன்ஸ்டன்ட் சட்னி. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறது அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் கூடவே நம்ம முழு மிளகாய் போட்டிருக்கோம். அதுவும் நல்லா மசியணும். ஒரு 30 செகண்ட் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மசிஞ்சிச்சு, வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி சட்னி. அதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிறேன். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஆட் பண்றேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணணும். ஹைல வச்சோம் அப்படின்னா உடனே கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ள நல்லாவே ஃப்ரை ஆயிடும். இப்போ இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் ஆட் பண்றேன். கூடவே கொஞ்சமா புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும்.
இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இத முதல்ல நம்ம பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப எவ்வளவு தண்ணி தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சிக்கோங்க. இப்ப நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸா அரைச்சா போதும். அடுத்து நம்ம பார்க்க போறது மிக்ஸ்டு சட்னி. சட்னி பண்றதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் 1 by 1 நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்க தான் போறோம், அதனால பெரிய பீஸாவே நீங்க கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் 1 by 1 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் நான் ஆட் பண்றேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா ஊத்தி நல்லா அரைச்சிக்கோங்க. ஆனா இந்த சட்னிக்கு தண்ணி எதுவும் ஊத்தாம அரைச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு நைஸா அரைச்சா போதும். இப்ப நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லைட்டா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுக்கோங்க. இப்ப இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு நான் போடுறேன். இப்ப இது 3 நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்ப இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னியை இது கூட ஆட் பண்ணிடலாம். அடுப்பு சிம்ல வச்சுட்டு பொறுமையா ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சட்னி தெறிக்க ஆரம்பிச்சிரும். இப்ப இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை நான் போடுறேன். நம்ம தாளிக்கும் போது எண்ணெயில கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா ரொம்ப வெடிக்கும். அதுக்காக நான் சட்னியில போடுறேன். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். இது நல்லா ஃப்ரை ஆயிடும். வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணிருக்கேன். ஓபன் பண்ணி பாக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஃபுல்லா நல்லா ட்ரையா இருக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சிடலாம். இப்ப இதை மூடி சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணிக்கலாம். இப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன். சட்னியில வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது சோம்பு சட்னி. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்றேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ரெட் சில்லி ஆட் பண்றேன். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்றேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை மூடி இது முதல்ல பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை வேற பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி ஆயிருச்சு. இந்த சட்னியில் சோம்போட ஃப்ளேவர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெங்காய சட்னி. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், கொஞ்சமாக புளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். புளியை நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு போடும்போது புளியோட பச்சை வாசனை இல்லாம சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி ஆட் பண்றேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்ல வச்சு இதை மூடி வச்சிருங்க. 2 to 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் போல குக் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன். தக்காளி ஃபுல்லா நல்லா குக் ஆயிருச்சு. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி இதை அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்றேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ மிக்ஸி ஜாரை மூடி இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு அதே கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு லைட்டா வெடிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது சட்னில நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான சட்னி. வெங்காயமும் பருப்பு வச்சு தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும். நான் வெங்காயத்தோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட சின்ன துண்டு புளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது மிக்ஸி ஜாரை மூடி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்து அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சட்னியில் ஆட் பண்ணிடலாம். இந்த 7 விதமான சட்னி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.